இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இப்போ நான் வந்து உங்களுக்கே தெரியும் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி வேண்டாம் வேண்டான்ட்டு அகெயின்ஸ்டாக இருந்தவங்கள தாண்டி நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ல. இந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க? வாழ்ந்து காட்டி தான் காப்பாற்றணும். நான் மட்டும் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட பங்கு இதில் நிறைய இருக்கணும். சொல்லப்போனால் நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும், நான் பின்னாடியே வருவேன், அவ்வளோதான். பின்னாடியே வந்துட்டு என் சைடில் வந்து நிறைய முள் புதர்லாம் இருக்கும், அதெல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டு நான் பின்னாடியே வருவேன். நீ தான் முன்னாடி போகணும். 2 பேர் சேர்ந்து தான் வாழ்ந்து காட்டி, ஏன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கும், கண்டிப்பாக நம்ம வாழ்ந்து காட்டியே ஆகணும். நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் நிறைய பேர் இந்த மாதிரி லைஃப்பில் ஏமாந்தவங்களுக்கு நம்ம ஒன்று இந்த மாதிரி பண்ணிக்கணும், இல்லைனா அந்த பர்சன் இருக்கக்கூடாது பண்ணிடணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் என்றைக்காவது ஒரு நாளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். சரி, இப்போ நீ வந்து கல்யாணம் முடிச்சிட்டோம், ஒருவேளை நம்ம சென்னையில் வரோம், சென்னையில் வந்து செட்டில் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க, அம்மா எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, உன் வீட்டை நீ எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்? ஏன் மிஸ் பண்ண போகிறேன்? நம்ம இவ்வளோ நாளாக நீ தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே உன்னை பார்த்துக்குவாங்க. இப்போ நீ வந்து எல்லாரையும் பார்த்துக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்ட, அதை பற்றி கேட்குறேன். 4 பேரையும் தனித்தனி என்ன சொல்ல, 4 பேரையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு என்ன பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்பாவுக்கு ஈக்குவல் ஆகாது. எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்குன்னு தனியான சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி கேட்குறேன். அப்பா மிஸ் பண்ண தான் செய்வேன், அது ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அது வந்து எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். அப்பா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படி உன்னை தாங்குறாங்க. என்ன இல்லை உங்களை, சரி, 2 பேரையும் தாங்குறாங்க. அந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா காரணம் உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். என்னோட சந்தோஷம். அதை தாண்டி உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. நல்ல பையன், நல்லபடியா பாத்துக்குவான் நம்ம பிள்ளைய அப்படின்ற நம்பிக்கை எங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. அது கொடுத்தது நீங்க, அதனால அது நடந்திருக்கு. சரி, சுதனை பத்தி சொல்லு. சுதன் நம்ம கூட தான் வருவான் சென்னைக்கு. சுதனை வந்து மிஸ் பண்ணுவேன். எதுல சண்டை போடுறதுல வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என் கூடவே எங்கே போனாலும் நான் அவன் கூட போயிடுவேன். பொம்பளை பிள்ளை நீ வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னா, அம்மா நீ சும்மா இருமா, நீ வாப அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிடுவான். ஸோ அதனால அவனை கொஞ்சம் என்ன நிம்மதியாக ஒரு ஸ்நாக்ஸ் கூட நான் சாப்பிட விட மாட்டான், எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ருவான். நான் இனிமேல் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக சாப்பிடலாம். சாப்பிட்ற விஷயத்துல எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. மற்றபடி அவனையும் மிஸ் பண்ணுவேன். ஆனால் அவன் அப்பவும் வந்து பார்த்துப்பான் அக்காவை. தனா அவர்களே, மேக்கப்லாம் போட்டு வந்து திரும்பவும் வந்து புது பொண்ணாக வந்து ரெடியாக நிற்கிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சாரீக்கு எவ்வளோ செலவழிச்சிங்க? அதாவது நாங்கள் கேள்விப்பட்ட வரையும் ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருந்தாங்க, சாரீக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பட்டுப்போட வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கி அதுக்குன்னு தனியாக வந்து மணின்னு குட்டி குட்டியாக அதை வந்து எழுதி இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் யார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மணி ஃபோட்டோ இருந்துச்சு, மணியோட அம்மா ஃபோட்டோ இருந்துச்சு. இந்த மாதிரி சாரியில் வந்து இருந்ததா சொன்னாங்களே. சொன்னவங்க அந்த சாரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா சாரி ப்ரைஸ் எவ்வளோ? என் ஹஸ்பண்ட்ட கேளுங்க. சொல்லுங்க, இந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? வந்து மணிட்ட கேளுங்க பீங்க முந்தி ஹஸ்பண்ட்ட கேளுங்கன்னு சொல்றேன். அது நல்லா இருக்கு. ஓகே, பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? சாரி பிரைஸ் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? எந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? பிரைஸ் பார்க்கலாம், இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். தானா வந்து காஸ்ட்லியா போக விரும்பவே இல்லை. அவங்க பார்த்தது எல்லாமே ஒரு 10K உள்ள இருக்கிற மாதிரியே பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு கீழே முகூர்த்த புடவை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு கீழே வாங்கியிருப்பேன் கண்டிப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவ பிரைஸை பார்த்து தான் சூஸ் பண்றான்றதுனால தனாவோட அம்மா அப்புறம் என்னோட அம்மா அவங்கள விட்டுட்டோம். நீங்க பார்த்து எடுங்க, நீங்க ஒரு 3 சாய்ஸ் சூஸ் பண்ணி கொடுங்க, அதுல 1 தனா எடுக்கட்டும் அப்படின்னு. அந்த 3ல 1 தான் இந்த புடவை. இது வந்து பேமெண்ட் சொன்னாலே ஏதாவது நினைச்சுக்காங்கன்னு தோணுது. ஏன் சும்மா சொல்லுங்க, பேமெண்ட் தானே. உங்க ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தீங்க 20 இருந்து 25க்குள்ள. 25 லட்சம் 20,000 கல்யாணத்தையே அவ்வளவுதான். உங்க கல்யாண செலவு எவ்வளவு வந்துச்சு? வரலாம் வந்து நாங்க இதுல யூடியூப்ல வரும்போது 2 கோடின்னு போட்டுருந்தாங்க. 7 கோடி 2 கோடி 2 கோடி ஆயிடுச்சா? 2 கோடி இல்ல ப்ரோ, இவ்வளோலாம் ஆகல, கரெக்டா 6 லேக் ஆச்சு. 6 லட்சம் ஆயிடுச்சா? மொய் காசு எவ்வளவு வந்துச்சு? மொய் காசு வந்து 2. எவ்வளோப்பா கரெக்டா? 2.4 லட்சம் வந்துருக்கு. நீங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணீங்க காஸ்டியூம்ஸுக்கு? நான் கேட்டது இது ஒண்ணுதான் ப்ரோ. இந்த ட்ரெஸ் எதுவுமே நான் கேட்கல.
அது இது எல்லாமே தனாவோட சாய்ஸ் தான். ட்ரெஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே தனாவோட சாய்ஸ் தான். நான் என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் எனக்கு இந்த பேட்டர்ன் மட்டும் எப்படியாவது போட்டு கொடுத்துருன்னு சொன்னேன். அப்பவும் கேட்டாங்க இந்த சைட்ல போடலாமான்னு கேட்டாங்க. இல்ல இங்கதான் இதயம் வரும், அதனால இங்கதான் எனக்கு வேணும்னு நான் அடம் பிடிச்சேன். கடைசியில பார்த்தா ஒரு துண்டு போட்டாங்க. ஐயோ, துண்டு போட்டு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இது தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். நான் கூட துண்டு இந்த பக்கம் போட்டுக்கலாமான்னு கேட்டேன். வழக்கப்படி இடது பக்கம் தான் போடணும் அப்படின்ட்டாங்க. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மணமேடல் நிற்கும் போது அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு மாதிரி சையாவே இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு? நிறைய இருந்துச்சு. நான் அதனாலே மேக்சிமம் நான் தான் அப்படியே கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டேன். அது கூட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கரெக்டா நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணி என்னன்னா மேக்கப் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது தானா மேக்கப் பண்ணிருக்கா அப்படின்னு. என்ன வந்து கேஷுவலா அப்படியே கிளம்புற மாதிரி அப்படியே கிளம்புனாங்களா. நானே கூப்பிட்டுட்டு என்ன மேக்கப் பண்ணி உட்காந்துக்கு என்ன பார்த்து ஏதாவது சொல்லுங்க, காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னக்கு அப்புறம் வந்துட்டு சூப்பரா இருக்கு, தனா மாதிரியே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்படி கூட்டத்துல எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு தனா அப்படி டக்குன்னு ஒரு மாதிரி பயம். ஆவா கல்யாணம் ஆக போகுது, சீக்கிரம் வர போகுதுல அப்படி எல்லாரையும் பார்ப்போம். திடீர்னு அவங்க தனா பார்க்கும்போது மட்டும் ஒரு எப்படி சொல்றது, இந்த லைட்டுக்கு நடுவில் உட்கார வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது மட்டும் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. அது பயமா பதட்டமா அந்த மேரேஜ் பியரா என்னன்னே தெரியல. அது ஒரு மாதிரி புதுவித அனுபவமா இருந்துச்சு. ரெண்டு இந்த கேள்வி கேட்கறேன். கண்டிப்பா நீங்க கேட்கற கேள்வி இவ காதலே விழாது. இப்ப அவங்க வந்து நெத்தி சுட்டி காசு மாலை அந்த மைண்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் எவ்வளவு பிடிக்கும்? நான் இப்ப இந்த கேள்வி மாத்திரேன், அவ்வளவுதான். ஜுவல்ஸ் எவ்வளவு பிடிக்கும் தானே அவங்களுக்கு? அந்த பாக்குறீங்க இல்ல, நீங்க இப்ப என்ன கேட்டீங்க கேள்வி திருப்பி கேட்டா தெரியாது. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.